உண்மையிலேயே இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை பழிவாங்க போதோ அப்படிங்கிற வசனம் யாருக்கு பொருந்தும் இல்லையோ டிடிவி தினகரனுக்கு பொருந்தும். அன்றைக்கு தர்மயுத்தம் நடத்தினார்ல ஓபிஎஸ், யாரை எதிர்த்து? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தா? டிடிவி தினகரன் இந்த மன்னார்குடி குடும்பத்தை எதிர்த்தா அவர் தர்மயுத்தம் நடத்தினார். தர்மயுத்தம் நடத்தின அவரை காலி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கி அவரை ராஜினாமா செய்ய வச்சது இந்த டிடிவி தினகரன். இன்னைக்கு அதே ஓபிஎஸ் அவர்களை நம்ம இனத்தாங்கிறார். அன்னைக்கு இனத்தான்னு தெரியலையா உங்களுக்கு? ஓபிஎஸ் சரி, ஓபிஎஸ் காலி பண்ணீங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ண பார்த்தாங்க. காலி பண்ண பார்த்தா அவர் கொஞ்சம் சுதாரிச்சதுனால வெளியே வந்து அமமுக வெளியே வந்து 18 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க. அதனால தான் அவர் துரோகின்றார். இந்த ஆட்சியை கவுக்க பார்த்த துரோகிகள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சொல்ல காரணமே ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க. நீதிமன்றம் வாயிலாக பதவி நீக்கி விட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அப்புறம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பி ஓபிஎஸ் கூட கொழுவி ஓபிஎஸ் திருப்பியும் அதிமுக பிரிச்சு கொண்டு உங்களை எப்படியாவது நாங்கள் வந்து மீண்டும் பொதுச் செயலர் ஆக்குறோம், நான் ஆக்கி காட்டுறேன், எங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்னு அவர் மண்டையை கழுவி எந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியை பிடுங்கி எடப்பாடி கொடுத்தாங்களோ அதே ஓபிஎஸ் திருப்பி நாங்கள் உங்களை பொதுச் செயலர் ஆக்கி காட்டுறோம்னு சொல்லி திருப்பி அவர் மண்டையை கழுவி அவரை திருப்பி அதிமுக பிரிச்சு கொண்டு தனியாக நிப்பாட்டி அவரை பாஜக கூட்டணிக்கு சேர வச்சு பாஜகவோட என் வாழ்க்கையிலே சேர மாட்டேன், 18 எம்எல்ஏக்களும் சபரிமலை கோயில் இருக்க 18 படி மாறி அப்படின்னு பேசிவிட்டு அந்த பாஜக சேர்ந்து அவரையும் சேர்த்து விட்டு அவரையும் அழிச்சு இப்போ எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏவா இருந்தார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிகளுக்கு முன்னாடியே எம்எல்ஏவா இருந்த செங்கோட்டையன் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? நீங்க எம்ஜிஆர் காலத்தில் இருக்கீங்க, அவர் சின்ன பையன். நீங்க திண்ணையை பிடிச்சு நிற்கும்போது உங்களுடைய வேட்டையை பிடிச்சு நடந்தவர் அவரை போய் நீங்க வந்து பின்தொடர் போலாமா? நான் ஆக்கி காட்டுறேன் உங்களை முதலமைச்சரா. வடிவேல் ஒரு படத்துல டீ ஊத்திட்டு இருப்பாப்ல, அப்ப சிங்கம் சீட்ல இருப்பாரு, வடிவேல் சுத்தி டீயை கொடுத்துருப்பாப்ல. ஆனால் சில்ட்ரன் அப்படின்னு லூசு பேட சைக்கிளில் போய் டீ வைக்க போறியா, பைக்கில் போய் டீ வைக்க போறியா? அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன்டா, இரு ஒரு நிமிஷம் நான் பிடிச்சிடறேன், நான் இப்படியே போயிடுறேங்க காசு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பாப்பல. உடனே தோத்துட்டு மொத்த டீயும் வித்துட்டு சைக்கிளை வச்சு விளையாண்டு போயிருவாப்ல. அது மாதிரி இப்போ செங்கோட்டையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காப்ல டிடிவி தினகரன். சிங்கமுத்து எப்படி வடிவேலுடைய சைக்கிளை வச்சு சீட்டு விளையாடப்பலையோ அதே மாதிரி தான் செங்கோட்டையை வச்சு இந்த அரசியல் விளையாட்ட செங்கோட்டையன் ஓபிஎஸ் தனியா நின்று சாக முடியாது, சேர்ந்து சாகும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செங்கோட்டையனையும் பழி கொடுத்துருக்காப்புல டிடிவி தினகரன். இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை பழி கொடுக்க போதும்? டிடிவி தினகரனை பேசணும், அவரை குறி வச்சு தாக்கணும், அமமுக பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு அமமுக ஒரு பெரிய சக்தியும் கிடையாது, பேசுற அளவுக்கு டிடிவி தினகரன் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. ஆனா டிடிவி தினகரனை பற்றி தெரிந்து கொண்டு பேசுங்கள் என்று அவருடைய தொண்டர்களும் தோழர்களும் கேட்டுக்கொண்டதுனால இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு பேசியிருக்கேன்.